ஜீவிக்கிறார். ஆமென். என் நண்பர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் தேவ வசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். தேவ வசனத்திலே நாங்கள் தேவ வசனத்தை வாசித்து அறிந்து அதன்படி நடக்கிற வேளையில்தான் தேவன் எங்களுக்கு நியமித்ததான சகல ஆசீர்வாதங்களுக்கும் எங்களால் உரிமையாளர்களாக மாறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த வேளையிலும் கூட என்ன சேர்ந்து வாசித்துக் கொள்வோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டுவதற்கு இது கிரையினால் உண்டானதல்ல. ஏனெனில் என்னுடைய முக்கியமான காரியம் 10வது வசனத்தை குறித்ததான காரியங்களை கதைப்பதுதான். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இதற்கு நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, தேவனுடையதான கிருபை இருந்தது, எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். இது எங்களுடையதான கிரியைகளாலே, நான் தான தர்மத்தை செய்தேன், நான் ஒரு நல்லவன் என்பதனாலே இது எனக்கு கிடைக்கவில்லை. இது சொல்லப்படுது, இது தேவனுடையதான ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நான் நன்மையான காரியங்களை செய்தபடியால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு அப்படியாக ஒன்றும் இல்லாமல், அது தேவனுடையதான ஈவாக இருக்கிற தேவன் எங்களுக்கு கொடுத்ததான காரியமாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, இதிலே நான் இந்த 10வது வசனத்திலே நான் காணக்கூடிய இருக்கிறது, ஏனெனில். ஆகவே முதல் 2 வசனங்களையும் சம்பந்தப்படுத்தி அங்கே சொல்லக்கூடிய ஏனெனில் இவைகளை தேவன் எங்களுக்கு எதுக்காக செய்தார் என்றால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஆகவே இங்கே காணக்கூடிய இருக்கிறது, நற்கிரியைகளை செய்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றதான வார்த்தையை நாங்கள் காணுகிறோம். என் அன்பானவர்கள், இன்று நீங்கள் தேவ வசனத்துக்கு நீங்கள் நன்றாக செவி கொடுக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்று அற்புதங்களை பற்றி பேசப்போவதில்லை. நான் தேவ வசனத்தை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் அமைதியாக பேச விரும்புகிறேன். நீங்களும் அமைதியாக இருந்து செவி படுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பானவர்களை, இங்கே நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் என்ன செய்யப்படுகின்றோம், சிருஷ்டிக்கப்படுகின்றோம், உருவாக்கப்படுகிறோம் என்றதான வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதற்காக என்று சொன்னால், நற்கிரியைகளை நாங்கள் செய்யும்படியாக, நற்கிரியைகள் என்று சொல்கிற வேளையிலே நாங்கள் விளங்குகிறது, நற்கிரியைகள் என்று சொன்னால் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன, நாங்கள் நன்மைகள் செய்வது, அன்பு கூறுவது, கீழ்ப்படிவது, நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது, நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, இப்படியானதான நற்காரியங்கள், நற்கிரியைகள் எங்களுக்குள்ளாக உருவாகும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் என் அன்பானவர்களே, அவர் சிருஷ்டிப்பின் தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, நாங்கள் நற்கிரியைகளை செய்யும்படியாக, நாங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே தேவன் எங்களை சிருஷ்டித்து விட்டார். எங்கள் உள்ளான மனிதனை சிருஷ்டித்து விட்டார். எப்படியாக நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக எங்களை மாற்றிவிட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுகிற பழைய ஏற்பாட்டுகளிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே காணக்கூடிய இருக்கிறது, தேவன் சொல்லுகின்ற ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடையதான திராட்சை செடி, இவர்கள் எனக்கு நான் நல்லதான நான் நாட்டினேன், நற்குல கன்றுகளாக நாட்டினேன், ஆனால் அவைகள் நல்ல கனிகளை கொடுக்கவில்லை, அவைகள் கசப்பான கனிகளை கொடுத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் ஏசாயா புத்தகத்திலே 5வது அதிகாரத்தை யாராவது எடுத்துக்கொள்ளுங்களேன், விரைவாக வாசிக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலிலே வாசிப்போம். அவர் அதை வேலியடைத்து
அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். என் அன்பானவர்களே, நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, தேவன் சொல்லக்கூடிய இருக்கிறது திராட்சை செடி, என்னுடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவே இது நல்ல கனியை கொடுக்கும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இதோ கசப்பான கனியை கொடுத்தது. ஆனபடினாலே தேவன் அதற்கு தண்டனை, அதற்கு அழிவை வருவார், அதற்கு தேவன் இடம் கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, இன்று அதிகமான வேளையிலே இந்த திராட்சை தோட்டத்தை நாங்கள் அல்லது திராட்சை செடியை இன்று எங்களுடையதான சபைகளுக்கும் ஒப்பாக பேசுவது வழக்கம். எப்படியாக என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தேவனுடைய நாங்கள் ஆவிக்குரியதான இஸ்ரவேலர்கள். ஆகவே தேவன் திராட்சை தோட்டமாக எங்களை பார்க்கின்றார். அவைகள் நற்கனிகளை கொடுக்காமல் தீய கனிகளை கொடுத்தால் அவைகளையும் தேவன் இப்படியாக தண்டிப்பார் என்று இன்று அதிகமான பிரசங்கம் பண்ணுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் வேதத்திலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் இன்று திராட்சை செடிகள் அல்ல, நாங்கள் இன்று திராட்சை தோட்டங்கள் அல்ல, நாங்கள் திராட்சை செடிகள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் வாசிப்போம், யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு சொல்லுகிறார், நீ அல்ல திராட்சை செடி, நான் தான் திராட்சை செடி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீ அல்ல திராட்சை செடி. யார் திராட்சை செடி? நான் தான் திராட்சை செடி. என்ன அன்பானவர்களே, அன்று அந்த திராட்சை செடிகள் நல்ல கனி கொடுக்காது காரணம் என்ன? நிகழ்வு விளைவிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்று அவைகள் அதிகமாக அன்று நாளிலே இருந்தது நியாய பிரமாணம். நூற்றுக்கணக்கான நியாய பிரமாணம் இருந்தது. இந்த நூற்றுக்கணக்கான நியாய பிரமாணத்தின் மேல் தான் அன்றைய திராட்சை செடிகள் நாட்டப்பட்டிருந்தது. களவு செய்யாதே, பொய் செய்யாதே, என் அன்பானவர்களே, நூற்றுக்கணக்கான காரியங்கள் இருந்தது. குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், எல்லாம் சம்பந்தமான அதிகமான நியாய பிரமாணங்கள் அங்கு இருந்தது. நூற்றுக்கணக்கான நியாய பிரமாணம். அந்த நூற்றுக்கணக்கிலே ஒரு நியாய பிரமாணத்தை மீறினாலும் அவன் பாவம் செய்தவனாக கருதப்பட்டான். ஆகவே அவைகள் மீறவர்களிலே தேவன் அவைகளை பார்த்து சொன்னார், இவைகள் கசப்பான கனிகளை கொடுக்கிறது என்று. ஆனால் என் அன்பானவர்களே, நாங்கள் இன்று இயேசு கிறிஸ்துவினுடையதான அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். நாங்கள் அதிலே அவருடைய கிருபையினால் ஒட்டப்பட்ட கொடிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை நான் சொல்ல விளங்குது? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்று அவைகள் நியாயப்பிரமாணத்திலே நாட்டப்பட்டது நிமித்தமாக அவைகள் கசப்பான கனியை தான் கொடுக்க வேண்டியிருந்தது. ஒரு நியாயப்பிரமாணத்தை செய்யாவிட்டால், அங்கே இருக்கிறதான 100 நியாயப்பிரமாணத்தை செய்து ஒரு நியாயப்பிரமாணத்தை செய்யாவிட்டால் அது கசப்பான கொடியாகத்தான் கருதப்பட்டது, கசப்பான கனியாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் நாங்கள் விளைக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே நாங்களும் இன்று எப்படியாக இருக்கிறோம்? நாங்கள் நல்ல திராட்சை செடி, இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, அதிலே நாங்கள் ஒட்டப்பட்டதான கொடிகளாக இருக்கிறோம். நாங்கள் அதிலே ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஆகவே மரம் அடிமரம் நல்லாக இருந்தால் கிளையின் நன்றாக இருக்கும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அடிமரம் நன்றாக இருந்தால் கிளைகளும் நன்றாக இருக்கும். அடிமரத்திலே தான் கிளை தங்கி இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே நண்பர்களே, நாங்கள் விளைக்கொள்ள வேண்டியிருக்கிறது, இன்று இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார் நற்கனிகளை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா.
நற்கிரியைகளை செய்யும்படியாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். ஆகவே இன்று எங்களுடைய தேவன், அதை விரைவாக போக விரும்புகிறேன். நான் அதிகமான பிரசங்கத்தை பண்ணவில்லை. நான் விரும்புகிறேன் அப்படியாக காரியத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும், நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் எழுத்துவங்களை கொள்ளுகிறது. அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆவியோ எங்களுக்கு ஜீவனை தருகிறது. ஆனபடினாலே அன்பானவர்களே, நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் அன்று கசப்பான கணிகைக்கு தான் கொடுக்கக்கூடிய இருந்தது. எதை செய்தாலும் கடைசியை தவறாகத்தான் கொண்டிருந்தது. ஆனால் என் அன்பானவர்களே, நாங்கள் காணுகிறோம், நாங்கள் இன்று இயேசு கிறிஸ்து என்றதான திராட்சை செடியிலே ஒட்டப்பட்டதான கொடிகளாக இருக்கிறோம். நாங்கள் அவர் அது நல்ல மரமாக இருக்கிறதுனாலே நாங்கள் கொடுக்கின்ற கனிகளும் நன்மையானதாக அமையக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பான பிள்ளைகளே, ஆகவே நாங்கள் காணுகின்றோம் இயேசு கிறிஸ்துவும் கூட நாங்கள் அவருடைய ராட்சத்துக்குள்ளே வருகின்ற வேளையிலே அவருடைய கிருபையினாலே எங்களை அவர் மீட்டுக் கொள்கிற வேளையிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். விசுவாசிக்கிற வேளையிலே அவர் தன்னுடையதான கிருபையை கொடுத்து அந்த கிருபையினூடாக எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றை அகற்றி அவர் தன்னுடைய சிலுவையிலே எங்களை ரட்சித்துக் கொண்டார். இந்த ரட்சிப்புக்குள்ளாக எங்களுக்குள்ளாக வருகிறது என் நண்பர்களே, ஒரு சிருஷ்டி போன்று உருவாக்கப்படுகிறது. உள்ளார்ந்த மனிதன் நாங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றோம். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். ஹல்லேலூயா. பக்கத்துக்காக சொல்லுங்க, எங்கள் தேவன் சிருஷ்டிப்பின் தேவன், எங்கள் தேவன் சிருஷ்டிப்பின் தேவன். இயேசு கிறிஸ்து எங்களை சிருஷ்டிக்கின்றார். அப்படியாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யாராவது வாசிப்போம் நாங்கள் கூட நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என் அன்பானவர்களே. அவைகளை நாங்கள் விளங்காததால் சார்ந்து அவர் சிருஷ்டிப்பின் தேவனாயிருக்கிறார். அவர் இந்த பூமியில் இருக்கிற வேளையிலே எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட சேர்ந்து யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். என் நண்பானவர்களே, இங்கே நாங்கள் காணலாம் யோவான் 9வது அதிகாரத்திலே அவர்கள் போகின்ற வேளையிலே ஒரு பிறவி குருடனான மனிதனை கண்டார். அவர் எப்படிப்பட்டவரானதான மனிதனை காணுகிறார் என்றால் ஒரு பிறவி குருடனானவன். பிறவி குருடன் சொல்லுகிற வேளையிலே நண்பர்களே, இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர்களுக்கு அவர்களுக்கு கண் பார்வை அற்று போகிறது என்றால், அதாவது வெளியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு பாபா இல்லை என்று சொன்னால் நீங்கள் வேறு இடங்களை உங்களுக்கு கவனத்தை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் விளையாட பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் வீட்டுக்கு செல்வது நல்ல காரியங்கள். அதை விட வார்த்தையை கேட்காமல் என் நண்பர்களை இங்கே நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இங்கே நாங்கள் காணுகிறோம் ஒரு மனிதன் கண்கள் குருடன் ஆக்கப்படுவானாயிருந்தால் அவருக்கு கண்கள் இருக்கிறது, பார்வைதான் இல்லை. ஒரு மனிதன் குருடன் ஆக்கப்படுவார் என்றால் அவருக்கு கண்கள் இருக்கிறது, அவன் பார்வைதான் இல்லை. பிறவி குருடன் என்று சொன்னால் அவருக்கு என்ன இல்லை? கண்களே இல்லை. கண்கள் இருந்த இடத்துல குழி மட்டும்தான் இருக்கிறது. பிறவி குருடன். இந்த இடத்துல நாங்கள் காணுகிறோம் 9வது அதிகாரத்திலே அவர் நடந்து போகையிலே பிறவிக்குள்ளான ஒரு மனிதனை காண்கின்றார். கண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மனிதனை அவர் தருகிற வேலை கண்டு அங்கே அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். 6வது வசனத்தை வாசிப்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. என் அன்பானவர்களே,
இங்கே என்ன செய்கிறார் இயேசு சுவாமி? அவர் எச்சிலை துப்பி, உமிழ்நீரை துப்பி, அந்த இடத்திலே அவர் மண்ணை அவர் களிமண்ணாக பிசைந்தெடுக்கிறார். பிசைந்தெடுத்து கண்ணில்லாத அந்த குழலுக்கு அவர் கண்களை வைக்கின்றார். வைத்து அவனுக்கு பிறவியிலே குருடாய் இருந்தவனுக்கு அவனுக்கு கண்களை சிருஷ்டிக்கின்றார். எப்படி ஆதாமை களிமண்ணினால் உருவாக்கினாரோ அதுபோல இங்கே பிறவி குழலுக்கு கண்ணில்லாதவனுக்கு அவர் கண்களை உருவாக்கின்றார், அவர் சிருஷ்டிக்கின்றார். அந்த ஆதாமுக்கு அவர் மண்ணினால் எடுத்து அவர் கண்களை உருவாக்கினார், காதை உருவாக்கினார், கண்ணை உருவாக்கினார், வாயை உருவாக்கினார், மூக்கை உருவாக்கினார், கையை உருவாக்கினார், காலை உருவாக்கினார். இங்கே கண்ணில்லாததான பிறவிக்குள்ளனுக்கு உமிழ் நீரினாலே அவர் சேற்றை உண்டாக்கி அன்று ஆதாமுக்கு செய்ததான கிரியையை அவர் செய்யக்கூடிய இருக்கிறது. என்ன கிரியை? சிருஷ்டிப்பின் கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரங்கள் மட்டும் தட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சிருஷ்டிக்கின்றதான தேவன். அவை எங்களுக்குள்ளாக உள்ளார்ந்த மனிதனை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் எங்களை சிருஷ்டிக்கின்றார். என்ன செய்யும்படியாக? நற்கிரியைகளை நாங்கள் செய்யும்படியாக. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். அவர் இந்த பூமியிலே இருக்கிற வளையல் அதை செய்யக்கூடியா இருந்தது, அடுத்து ஆதாமுக்கு அதை செய்யக்கூடியா இருந்தது என்று அவர் எங்களுக்கு உள்ளிருந்து அதை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்திற்காக சொல்லுங்கள், தேவன் சிருஷ்டிப்பின் தேவன். ஹல்லேலூயா. அவர் எங்களை உருவாக்குகின்றவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என் அன்பான பிள்ளைகளே, ஆகவே நான் இன்று உங்களுக்கு 2 காரியங்களை காட்டி தர விரும்புகின்றேன். எப்படியாக என்று சொன்னால், எங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அவருடைய கிருபை வந்தது, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அவர் கொடுக்கின்ற கிருபை குறைவானது அல்ல, அது அளவற்ற கிருபை, மாறாத கிருபை. அது என்றும் 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 நாளுக்கு நாள் புதிதாகிற கிருபை, அவருடைய கிருபை. ஆகையினாலே அவர் தந்ததான காரியங்கள் அவை எல்லாமே உறுதியானவைகள். அவர் தந்த ரட்சிப்பும் அவர் தந்திருக்கிற கிருபையும் உண்மையானது, அது ஸ்திரமானது. ஆகவே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறது என்றால் எதன் நிமித்தமாக குறைபாடு ஏற்படுகிறது? எங்களுடையதான விசுவாசத்தின் அளவிலே தான் குறைபாடு ஏற்படுகிறது. என் அன்பானவர்கள், இப்படியாக நீங்கள் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு கிளாஸில் நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் செய்ய விரும்புகிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் செய்ய விரும்புகிறோம். கூல்ட்ரிங்க்ஸை செய்ய விரும்பினால் தண்ணீரும் அந்த கூல்ட்ரிங்க்ஸும் கலந்துதான் அங்காலே நாங்கள் ஜனங்களுக்கு கொடுக்கின்றோம். தண்ணீரும் கூழும் கணக்காக அளவாக இல்லை என்றால் கூல்ட்ரிங்க்ஸ் அது ருசியாக இருக்க போவதில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேர் பொம்பளைகளுக்கு எத்தனை பேர் நான் சொல்றேன் விளக்குது? ஆமென். ஏன் கூல்ட்ரிங்க்ஸ் செய்து குடிப்பீங்க ஆக்களுக்கு? பொம்பளைகளுக்கு மட்டுமில்லை, குடிக்கிற எங்களுக்கும் விளங்கும். அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அளவுக்கு ஏற்றதான தண்ணீருக்கு போடப்படவில்லை என்று சொன்னால் கூல்ட்ரிங்க்ஸ் ருசியாக இருக்க போவதில்லை. அதுபோலத்தான் எங்களுக்குள்ளாக அவர் தந்த கிருபை இருக்கிறது. நாங்கள் கலக்க வேண்டிய தண்ணீர் அளவாக கலக்காமல் அதை கொஞ்சமாக கலந்து விட்டோம் சொன்னால் கூல்ட்ரிங்க்ஸுக்கு இருக்க வேண்டியதான ருசி அதில் இருக்க போவதில்லை.
ஆமென். எத்தனை ஒத்துக்கொள்ளுங்கள்? ஆமென் சொல்லுவோமா இல்லையா? ஆமென். அதே நற்கிரிகள், ரட்சிப்பிலே இருக்கிற நற்கிரிகள் எப்படி உருவாக்கப்படுகிறது? விசுவாசம் இருக்கிறது எங்களுடைய, அவருடைய கிருபை மாறாது, அதை கொடுக்கவே பட்டுவிட்டது. அதன் மூலமாக வருகிற ரட்சிப்பிலே தான் இந்த நற்கிரிகை சிருஷ்டிக்கப்படுகிறது. நாங்கள் வேதத்திலே காணுகின்றோம். ஆகவே இந்த நற்கிரியானது என்ன பாருங்களே, இங்கே நாங்கள் காணுகின்றோம். அதை அவர் சிருஷ்டிக்கிற வேளையிலே எங்கள் பக்கத்திலே இருக்கிற விசுவாசமானது சரியானதான அதிகமான அளவின்படியாக எங்களுக்குள்ளே வளர்க்கப்படாவிட்டால் எங்களுக்குள்ளே நற்கிரிகைகள் அது குறைந்ததாகவே இருக்கும். எங்களுக்குள்ளே நற்கிரிகைகளை செய்ய முடியாதா இருக்கும். யாராவது வந்து ஒரு பிரச்சனை தீர்க்க வேண்டும், அண்ணன் மாமா தம்பின்னு சொன்னால் நாங்கள் என்ன அப்படி முடிவு அடிப்பேன் உனக்கு தெரியுமா அப்படிதான் போவோம். நாங்கள் எங்களுக்குள்ள இருந்த நற்கிரிகைகள் இல்லை. எங்களுக்குள்ள அந்த நற்கிரிகைக்குரிய விசுவாசம் எங்களுக்குள்ளே வளர்க்கப்படவில்லை. பிரச்சனையை தீர்க்க முடியாது, கதைக்க முடியாது, எங்களுக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. நற்கிரிகைகளை செய்யக்கூடிய தன்மை எங்களிடம் இல்லை. எப்பொழுதும் விரோதமான சுபாவங்கள், விரோதமான மனப்பாக்குகள், எப்பொழுதும் எல்லா காரியங்களும் விரோதத்தை வெளிப்படுத்துவது, இவைகள் ஏற்படுகிறது. என் நண்பர்களே, இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இன்று நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவை எங்களுக்குள்ளே எப்படியாக விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது? கேள்வியினாலே விசுவாசம் வரும். தேவ வசனமானது எங்களுக்குள்ளே வந்து அது கிரியை செய்கிற வேளையிலே, தேவ வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து அதை கிரியையிலே போடுகிற வேளையில் தான் அந்த விசுவாசமானது எங்களுக்குள்ளே வளர தொடங்குகிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிப்போம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த இடத்துல இயேசுவாமி சொல்றார், அற்ப விசுவாசிகளே. விசுவாசம் இல்லைன்னு சொல்லவில்லை, நீ விசுவாசம் இல்லாதவரை என்று சொல்லவில்லை, விசுவாசம் இல்லாதவர்களை என்று சொல்லவில்லை. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் எப்படியாக? அற்ப விசுவாசம், குறைவான விசுவாசம். என் நண்பர்களே, இன்று எங்களுக்குள்ளாக ரட்சிக்கப்படுகிற வேளையிலே விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் விசுவாசத்திலே வளர்ச்சி அடையாததன் நிமித்தமாக எப்பொழுதும் முரண்பாடான சிந்தனைகள் ஏற்படுகிறது. பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு காரியம் இன்னும் இடத்தில் காட்டி தருகிறேன். மத்திய 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 31வது வசனத்தை வாசிப்போம். 14வது அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். உங்களுக்கு தெரியும் இந்த கதை எல்லாருக்கும். இரவு நேரத்திலே சீசர்களை அனுப்பி விடுகிறார். போகிற வேளையிலே கடல் கொந்தளிக்கிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவாமி அந்த இடத்திலே கடலிலே நடந்து வருகிறார். எல்லோரும் பயப்படுகிறார்கள், ஆவேசம் என்று சொல்லி. இயேசுவாமி நான் தான் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நீரானால் நானும் நடந்து வருவதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடும், எனக்கு அனுமதியை தாரும் ஆண்டவரே. இயேசுவா சொல்றார், வா. பேதுரு முதலாவது காலை எடுத்து வைத்தான், நடந்தான். 2வது காலை எடுத்து வைத்தான், நடந்தான். 3வது காலை எடுத்து வைத்தான், நடந்தான். என் நண்பர்களே, 3 கால் அடி எடுத்து வைக்கின்ற வரையிலே அவருக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அவன் அவிழ்ந்து போகின்றான். இயேசுவை கரங்களை பிடித்து சொல்றார், அற்ப விசுவாசியே, உனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, போதுமான அளவு விசுவாசம் இல்லை, அற்பம், கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே,
நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நான் 20 வருடம், நான் 25 வருடம், நான் ஊழியக்காரர், நான் சபையில் ஊழியத்தில் ஏதோ ஒன்றை செய்கின்றவன் என்றதான காரியங்களை நாங்கள் சொல்லலாம். எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் எங்களுக்குள்ளாக என் அன்பானவர்களே அந்த நற்கிரிகளை செய்கின்றதான காரியம் ஏற்படுகிறது. இன்று ஜனங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற உணர்வு வராததுக்கு காரணம் என்ன? ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வரதில்லை. கஷ்டப்படுகளை பார்த்து சிரிப்பதை அல்லாமல் அவர்களுக்காக நன்மை செய்ய விருப்பமில்லை. கண்ணீரோடு வாழ்ந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும் என்பதான எண்ணம் இல்லை. தாங்களும் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய வீடும் மட்டும் வளர வேண்டும் என்பதான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பானவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வில்லை. சென்ற வருடத்திலே நாங்கள் உடைகளை தைத்துக் கொடுப்பார்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததான பணத்திலே இந்த ஆண்டிலே பாதி பேர் கூட அதற்கான உதவியை செய்ய முன்வரவில்லை. என் அன்பார்களே, இன்று மனம் நன்மையானதை சிந்திக்கிறதான மனமாக அல்ல, நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லை. அந்த பணத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக நாம் பேசப்படுகிற காரியம் அல்ல. மனிதர்களுடைய சிந்தனை நன்மைகளை மன்னர்கள் எல்லா காரியங்களும் வெறுப்பு, எல்லா காரியங்களும் போராட்ட எண்ணம், எல்லா காரியங்களையும் விரோதமாக செயல்படுகிற சிந்தனை, நற்கிரிகைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்குள்ளாக இல்லை என்பார்களே. நாங்கள் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சுவாமி எங்களை ரட்சிக்கின்ற வேளையிலே அந்த நல்ல காரியங்களை நற்கிரிகைகளை செய்கின்ற அந்த காரியங்களை எங்களுக்குள்ளே சிருஷ்டித்து முடிந்து விட்டது. அவை வளர்வதற்குத்தான் விசுவாசம் என்ற பசலைகள் தண்ணீரை ஊற்றி நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் அன்பான சோப்பிள்ளைகளே, இங்கே பேதுரு நடந்து வந்தான். முதல் அடி எடுத்து வைக்கிற வந்தான், இரண்டாவது அடியை எடுத்து வைத்தான், மூன்றாவது அடியை எடுத்து வைத்தான். விசுவாசத்திலே அவன் நடந்தான். ஆனால் சிறிது நேரத்திலே அவன் அமிழ்ந்து போகக்கூடிய இருந்தது. அப்பொழுது இயேசு சொல்றார், அற்ப விசுவாசி, அற்ப விசுவாசி. நீ விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு அற்ப விசுவாசம். விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லவில்லை. நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனவர்கள் நாங்கள் சபையிலே வந்து இருக்கிறோம், அமர்ந்திருக்கின்றோம். இல்லையென்றால் வேறு எதுக்காக போய் இருந்திருப்போம். என் அன்பான சிவப்பிள்ளைகளே, நாங்கள் இந்த காரியங்களில் எங்களுடையதான விசுவாசத்தின் அளவை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. என் அன்பானவர்களே, பாருங்கள், இயேசுவாமி இப்படியான காரியத்தை சொல்கிறார். மத்திய 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அன்பானவர்களுக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது? இயேசுவாமி 3 காரியங்களை சொல்கிறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், மலை மேல் உள்ள பட்டணத்தை போல இருக்கிறீர்கள். இயேசுவாமி விளக்கப்படுத்துகிறார்.
மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருப்பதில்லை. என் அன்பானவர்களே, மலை மேலே ஒரு பட்டணத்தை கட்டியிருந்தால் அந்த பட்டணத்தை நாங்கள் அதை மறைத்து வைக்க முடியாது. அது தானாகவே வெளிப்படும். அல்லது மற்றவர்களுக்கு இதுதான் பட்டணம் என்று கூட்டி காட்ட தேவையில்லை என்ற பட்டணம் நன்றாக தெரியும். நான் இப்படி சொல்றேன், ரெண்டு விதமாக சொல்லுவோம், நல்ல பக்கம் கூடாத பக்கம். நல்ல பக்கம் சொன்னா, நான் காலையில் வரக்குள்ள பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அடிக்கிறார், சென்ட் ஒன்று அடிக்கிறார். இப்போ சென்டே அடித்தா நான் கேட்க தேவையில்லை தானே, இல்லை வாசமாக இருக்கிறது கேட்க தேவையில்லை தானே. கேட்க வேணுமா? இல்லை வாசமானு கேட்க வேணும், வாக்கல்னு போயிட்டு தேவையில்லையே, தானாகவே வாசம் விளக்கும். ஆகவே நற்காரியங்களை செய்வது மறைந்திருப்பதில்லை, அது தானாகவே வெளிப்படும். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து இருப்பதில்லை. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, இங்கே நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது நற்காரியங்களை நீங்கள் செய்கின்ற வேளையிலே உங்கள் மூலமாக பிதா மகிமைப்படுவார். நாங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? நற்காரியங்களை செய்யும்படியாக. ஏன் என்ற வார்த்தையை அங்கே பவுலடிகளார் பாவிக்கிறதை காண்கின்றோம். நீங்கள் விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுக்கு நீங்கள் பெருமை பாராட்டுங்கள். இது தேவனுடைய ஈவு. ஏனெனில் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருந்து அவர் சிருஷ்டிக்கின்றார்களை நற்காரியங்களை செய்யும்படியாக. என் அன்பான பிள்ளைகளே, நான் இன்னொரு காரியம் எப்படி ஒன்று சொல்றேன். நான் ஒரு காப்பதில் சாராயத்தை எடுத்து குடிக்கிறேன். குடிச்சிட்டு நான் போய் கேட்க வேணும், எனக்கு வரியான்னு கேட்க வேணுமா? குடிச்சா வரைக்கும் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கூட குடிக்கிறேன் ஆரம்பத்தில். இப்போ அதை விட குறைக்குமா இல்லையா? அளவுக்கு தக்கதா குடிக்க குடிக்க இப்போ ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் ஆன பிறகு எழுத்து நடக்க அவங்களுக்கு போய் கிடைக்கிறார். என் அன்பானவர்களே, நாங்கள் அவர் எழுதி போட தேவை. நான் இப்பொழுது குடித்ததினாலே விழுந்து கிடக்கிறேன், எழுதி போட தேவையில்லை. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருப்பதில்லை. நன்மையை செய்தால் நீ நன்மை உனக்குள்ளாக விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதற்குள்ளாகத்தான் உன்னுடைய நற்கிரியைகள் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னால் நற்கிரியைகளை செய்ய முடியவில்லை என்றால் உன்னை தெரிந்து கொள்ளி. ரட்சிக்கப்பட்டு 25 ஆண்டாக இருந்தாலும் உனக்குள்ளே விசுவாசம் இல்லை என்பதை நீ விளங்கிக்கொள். அவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் சிருஷ்டிக்கின்றவர். நாங்கள் இயேசு கிறிஸ்தாகிய திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட கொடிகள் கனிகளை கொடுக்கும்படியாக, நற்கனிகளை கொடுக்கும்படியாக. என் அன்பான பிள்ளையே, நாங்கள் வேறொரு மரத்திலே ஒட்டப்படவில்லை. திராட்சை செடியிலே ஒட்டப்பட்ட கொடிகள் நாங்கள். எங்களுக்குள்ளாக நற்கனிகள் தான், நற்றாட்சி பழங்கள் தான் வர முடியும். ஏனென்றால் அது எங்களுடையதான அடிமரம், நல்ல திராட்சை திரையான செடியான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். வரவில்லை என்றால் நற்கனிகள் எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, பாருங்கள், நான் இன்னொரு காரியத்தை இந்த வேதத்திலே நான் காட்டித்தர விரும்புகின்றேன்.
மத்திய சுவிசேஷ புத்தகத்திலே நீங்கள் காணக்கூடிய இருக்கிறது 26வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையும் வாசிப்போம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், என் அன்பானவர்களே, இங்கே நடக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலே இதை குறித்து சொல்லப்படுகிறது வேதத்திலே. சீமோன் என்றதான அவருடைய வீட்டிலே இயேசுவாமி உணவு செய்ய சென்றிருந்தார். குஷ்டரோகிய சீமோன் சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு பெண் மிகவும் விலை உயர்ந்ததான தைலத்தை கொண்டு வந்து இயேசு சுவாமியுடைய பாதத்திலே ஊற்றி அவருடையதான பாதத்தை தன் தலைமுடியினாலே துடைத்து கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவினாள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே இருந்தவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அநியாயம், இந்த கோடிக்கணக்கான பெறுமதியான இந்த மிகவும் விலை பெறுமதியான தைலம், இந்த தைலத்தை விற்று இதை கொடுத்திருக்கலாம் யாருக்கு? வேறு மற்றவர்கள் இல்லாத ஜனங்களுக்கு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று. அதற்கு இயேசு சொல்லுகிறார், இல்லை, அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவள் நற்கிரியை செய்தாள், நற்கிரியைகளை செய்தாள். சொல்லப்படுகிறது பாருங்கள் என்பார்களே. இங்கே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, இயேசு சுவாமி விளக்கமாக அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய இருக்கிறது. 10வது வருஷத்தில் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த சிறையை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், அவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த ஜனங்கள் விசுவாசிங்க ஊழியக்காரங்களை பார்த்து சொல்கிற மாதிரி கதையாக போயிடுமா? எப்படி இயேசுவாமியும் நல்ல 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 தைலத்தை ஊற்றினபடியாக தான் இயேசுவாமி சொல்லியிருக்கிறார். என்ன விலவுஜத்து சாமானை கொடுத்தபடி இயேசுவாமி சொன்னபடியினால இவர் நற்கிரியைகளை செய்தார். ஜனங்கள் சொல்கிறது என்ன? இன்றைக்கு ஊழியக்காரங்க யார்கிட்ட வீட்டுக்கு போவாங்க? நல்ல வசதியானவங்க, வீடு இருக்கிறவங்க, காணி இருக்கிறவங்க, நல்ல வருமானம் இருக்கிறவங்களோட வீடுகள் தான் எல்லாம் அவங்க போவாங்க. மற்றவங்களோட வீடுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. இப்படிதான் இன்றைக்கு விசுவாசிகள் சொல்கிற காரியம். அப்படின்னா இயேசுவாமி அதை தான் செய்தார்னு போயிடும். எங்களுக்கு இயேசுவாமி அப்படியான காரியத்தை செய்வதும் இல்லை, எங்களுக்கு ஊழியக்காரர் அப்படி செய்வதும் இல்லை. ஆமேன் சொல்லுவாங்க ஊழியக்காரர். ஆமேன், ஆமேன். என் நண்பர்களே, அப்படியானால் அவர் செய்த நற்கிரியை என்ன? அவள் செய்த நற்கிரியை என்ன? என் அன்பான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை நீங்கள் அறிகின்ற அறிவை உங்களுக்கு தேவன் தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பவுல் அடிகளார் சொன்னார், விளங்கக்கூடியதான மரக்கண்களை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஈஸ்திரியானவள் அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். அவள் நற்கிரியில் நாங்கள் காணுகின்றோம். இந்த இஸ்ரவேல் நாட்டிலேயே யாரும் செய்ய முடியாததான மிகவும் பலமானதான வல்லமை உள்ளதான காரியத்தை அவள் செய்கின்றாள். யூத ஜனங்கள் இயேசு சுவாமி அவர்
மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான் கிறிஸ்து என்பதை அங்கு ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே மேசியா என்ற சொல்லின் அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனபடியினாலே அவ்வளவு பந்தி இருந்ததான ஒரு பெரியதான இயேசுவாமி வந்திருக்கிறார் என்றால் எத்தனை ஜனங்கள் அந்த இடத்துக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்கள். அத்தனை ஜனங்கள் மத்தியிலே அவள் தலையிலும் பாதத்திலும் இயேசுவாமி அபிஷேகிக்கின்றாள். அவள் வெளிப்படுத்துகின்றாள், இவர்தான் இந்த பூமிக்கு வந்ததான மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அவள் செய்த நற்கிரியை என்ன? இயேசுவே கிறிஸ்து என்று வெளிப்படுத்துகின்றதான காரியத்தை செய்தால் அது தேவருக்கு முன்பாக நற்கிரியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அவள் செய்த காரியம் என்ன? இயேசுவே கிறிஸ்து என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியால் நிரம்பாதவன், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவன் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்ல முடியாது என்று. என் அன்பானவர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது, இந்த நற்கிரியை, அவள் செய்த நற்கிரியை என்ன? இயேசுதான் கிறிஸ்து என்று அவள் வெளிப்படுத்துகின்றாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? எங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவது நற்கிரியாக இருக்கிறது. நான் தேடி சென்ற இயேசு எனக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து. என்னுடைய கிரியைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தைகள் வெளிப்படுத்துகிறது. எப்படியாக வெளிப்படுத்துறது? அவர் கிறிஸ்து, அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். அவள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாள். இயேசுவாமி சொல்லுகிறார் அப்படியா சொன்னால், எப்படியா சொல்லுகிறார்? அவள் செய்த இந்த நற்கிரிகள், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவள் செய்திருப்பது நற்கிரிகள் தரித்திரரை கொடுப்பதை விட கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தாள். அவள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, யூத ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினாள். அது கிறிஸ்துவுக்கு, தேவருக்கு நற்கிரியைகளாக இருக்கிறது. கிறிஸ்துவை அவள் வெளிப்படுத்தினது, அது தேவருக்கு நற்கிரியைகளாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, இதில் சில ஆழமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவள் என்ன செய்கின்றாள்? இயேசு கிறிஸ்து பாதத்திலே அவள் விழுந்து வணங்கி அவள் நமஸ்கரிக்கின்றாள். எல்லாவற்றையும் செய்த பின்பு இயேசுவாமி இந்த இடத்துல சொல்லக்கூடிய இருக்கிற பாருங்கள். இருபத்தாறாவது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற வேளையில் இயேசுவாமி சொல்லக்கூடிய இருக்கிறது பாருங்கள். இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இயேசுசாமியுடையதான முக்கியமான ஒரு காரியத்தை காணுகிறோம். என்னுடைய அடக்கத்திற்காக, என்னை அடக்கம் பண்ணுகின்ற காரியத்தை நினைவு கூறும்படியாக இவள் செய்தாள். ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். யூதர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை இதுதான். என்ன பிரச்சனை? இயேசுசாமி சிலுவையிலே மரித்தார் என்பது 100% உண்மை. அதை எல்லோரும் ஜனங்கள் கண்டார்கள்.
அடக்கப்பட்டதையும் உயிர்த்தெழுதலையும் தான் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் அடக்கப்பட்டதையும் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. யார்? அவருடைய சீசர்கள் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டார்கள். அவர்களுக்குள்ளே கதையை சொல்லுகிறார்கள். என் அன்பானவர்களே, நாங்கள் விளைக்கொள்ளி இருக்க வேண்டியிருக்கிறது. அடக்கப்பட்டதற்கு இவன் அடையாளமாக இதை செய்கின்றாள். என் மரணத்தை இவள் வெளிப்படுத்துகின்றாள். ஆனபடியினாலே என் சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளுடைய பெயர் இருக்குமாயிருந்தால் ஜீவ புத்தகத்திலே இவளின் பெயர் இல்லாமல் இருக்குமா? யார் இவள்? ஒரு விபச்சாரி. யார் இவள்? இவள் ஒரு விபச்சாரி. என் அன்பானவர்களே, அவள் கிறிஸ்துவை விசுவாசித்தாள், தன் பாவங்களை கைவிட்டாள், இயேசுவின் பாதத்திலே விழுந்து நற்கிரியைகளை இயேசுவே கிறிஸ்து என்று அவள் வெளிப்படுத்துகிற வேளையிலே இயேசுசாமி சொல்லுகிறார், சுவிசேஷத்திலே உன்னுடைய பெயர் என்றென்றும் இருக்க போகிறது. அப்படியானால் ஒரு ஜீவ புத்தகத்திலே, என் ஜீவ புத்தகத்திலே உன் பெயர் இல்லாமல் இருக்குமா? என் அன்பான சிவப்பிள்ளைகளே, என் அன்பான சிவப்பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தும் மனம் திரும்பி அவள் வருகின்றது. அவளுக்கு நற்கிரிகைகளை செய்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே நற்கிரிகைகளை செய்கின்ற உள்ளார்த்தமான காரியம் சிருஷ்டிக்கப்பட்டு அவளால் செய்ய முடியுமாயிருந்தால் 25 வருடமாக 30 வருடமாக ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் இந்த நற்கிரிகைகள் இருக்கிறது, எவ்வளவு தூரம் தாழ்மை இருக்கிறது, எவ்வளவு தூரம் கீழ்ப்படிவு இருக்கிறது, எவ்வளவு தூரம் அன்பு இருக்கிறது, எவ்வளவு தூரம் புரிந்துணர்வு இருக்கிறது. என் அன்பானவர்களே, நாங்கள் இவைகளை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் பிரசங்கிக்கலாம், வசனத்தை சொல்லலாம், மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்கலாம். என் அன்பானவர்களே, இதற்கு மேலானதான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே அதற்காகத்தான் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார், நற்கிரியைகளை செய்யும்படியாக, உண்டாகும்படியாக. இதை பேதுரு அடிகளார் என் அன்பார்களே, நான் கடைசியாக சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே அவர்களுக்கு இப்படியாக சொல்கிறதை பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம். அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கின்றார். இந்த இடத்திலே ஒரு அட்டவணை ஒன்று கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. என் அன்பான பிள்ளைகளே, நாங்கள் இங்கே சொல்லப்படுகிறது இச்சையினால் உண்டான 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி தீய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தொடங்குறதே என்னத்தை தொடங்குகின்றார்? விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். கூட்டி வழங்குங்கள். இருக்கின்ற அளவுக்கு வழங்குங்கள் அல்ல, கூட்டி வழங்குங்கள். பக்கத்தால் தண்ணீர் சொல்லுங்க, கூட்டி வழங்குங்கள், கூட்டி வழங்குங்கள், அதிகமாய் வழங்குங்கள், அதிகரித்து வழங்குங்கள். என்னத்தை அதிகரித்து வழங்குங்கள்?
விசுவாசத்தோடே தைரியத்தை, விசுவாசத்தோடே தைரியத்தை. என் அன்பானவர்களே, ஆகவே எங்களுக்குள்ளே அவர் உருவாக்கி முடிந்தது நற்கிரிகளை செய்கிறார். ஆக இவைகளை செய்கிறவர்கள், இவைகளால் உங்களுக்கு பாருங்கள், அங்கே சொல்லப்படுறது 8வது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். ஆகவே உங்களுக்குள்ளே விசுவாசம், தைரியம், சகோதர சிநேகிதம், விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவிலிருந்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. நீ ஒரு வேலை இல்லாதவன்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை இருக்காது. நீ ஒரு வீணன், அநியாயமானவன் சொல்ற அளவுக்கு இருக்காது. அப்படியானால் நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களை திரும்பி பார்க்க வேண்டியது. எனக்குள்ளே எவ்வளவு தூரம் நற்கிரிகைகள் இருக்கிறது? என்னுடைய பிரச்சனையை கலைத்து தீர்க்கக்கூடிய தன்மை என்னிடம் இருக்கிறதா? என்னுடைய பக்கத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், மற்றவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம். எனக்குள்ளே அன்பு இருக்கிறதா? நாங்கள் சபையின் தலைவர்களாக இருக்கலாம், நாங்கள் சபையுடையதான அதாவது ஜெபக்களத்தின் தலைவர்களாக இருக்கலாம், பாடல் குழுவின் தலைவர்களாக இருக்கலாம், நமஸ்காரத்தின் தலைவர்களாக இருக்கலாம், ஏரியாவுக்கு பொறுப்பாய் செய்கிற தலைவர்களாக இருக்கலாம். இந்த நற்கிரிகைகள் எங்களுக்குள்ளே இல்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் எந்த மட்டத்தில் இருக்கிறது என்பதை தான் நீ பார்க்க வேண்டும். எங்களை பார்த்து இயேசுவாமி சொல்ல இருக்கும் ஒரு நாள், அற்ப விசுவாசி, அற்ப விசுவாசி. உனக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம் உனக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. அதனாலே நீ நற்கிரிகளை செய்ய முடியாதவனாய் சொல்றாய். அவளோ விபச்சாரி, ஆனால் மனம் திரும்பி வருகின்றாள் இயேசுவின் பாதத்திலே. இயேசுவின் பாதத்திலே வந்து அவள் சொல்லுகிறாள், இயேசுவின் அவரே கிறிஸ்து, அவரே மேசியா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வெளிப்படுத்துகிறாள் அவருடைய வாழ்க்கையினாக. எங்கள் நற்கிரிகையில் எந்த அளவிலே இருக்கிறது? எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கிற முறைமைகள் எப்படி இருக்கிறது? மற்ற மனிதரோடு சமூகமாய் வாழ்கின்ற முறைமை எப்படியாக இருக்கிறது? எங்களுடைய கொடுப்பனவுகள் எப்படியாக இருக்கிறது? அன்புக்குரிய கிரியைகள் எப்படியாக இருக்கிறது? என் அன்பானவர்களே, உங்கள் நற்கிரிகைகளை நீங்களே திரும்பி பாருங்கள். திரும்பி பார்க்கிற வேளையிலே உன்னுடைய விசுவாசம் எந்த மட்டத்தில் இருக்கிறது என்று உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இந்த காலை வேளையிலும் இருக்கிற ஸ்தானத்திலே நாங்கள் யாவருமாக எழுந்திருப்போம்.